ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் நியூசிலாந்து வந்து கூலிங்காகவே இருக்குது. நிறைய வீடியோஸ், நிறைய ரீல்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து நியூசிலாந்து போன மக்கள் கூட இந்த கண்ட்ரி எப்போவுமே கூலிங்காக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நியூசிலாந்து வந்து கூலிங்காக இருக்குது? வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு சூரியன் தான், ஆனால் ஏன் நியூசிலாந்து மட்டும் கூலிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்டு மேப் பார்த்தா தெரியும், நியூசிலாந்து வந்து எல்லா கண்ட்ரி மாதிரி இல்லாமல் அது வந்து தனித்து காணப்படுது. ஸோ அந்த நியூசிலாந்தை சுற்றி சூழ இருக்கக்கூடிய கடல்கள் வந்து நியூசிலாந்தை வந்து எப்போவுமே கூலிங்காக வச்சுருக்கு. அங்கே என்னதான் ஹீட்டு வந்து என்னதான் அங்கே வெயில் அடித்தாலும் அந்த கடல் வந்து அதை சமநிலைப்படுத்தி குளிர்ந்த காற்றை தான் நியூசிலாந்துக்கு வந்து கொடுக்குது. நியூசிலாந்தை சுற்றி சூழ 1000 கிலோமீட்டர் லாங் வரைக்கும் பரந்த கடல்கள் மட்டும்தான் காணப்படுது. அந்த பரந்த கடல்கள் வந்து எப்போவுமே வந்து நியூசிலாந்தை வந்து கூலிங்காக வச்சுருக்கு. அண்ட் தென்பெருங்கடல்ல இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் நியூசிலாந்தை வந்து குளிர்வாகவே வச்சுருக்கு. அண்ட் நிறைய பாறைகள், நிறைய மவுண்டெயின்ஸ், நிறைய ஃபாரஸ்ட்டு, நிறைய ஏரி, இதை மாதிரியான க்ரீனரிஸ்லாம் அங்கே அதிகமாக இருக்கிற ஒரு ரீசனால் நியூசிலாந்து வந்து மீடியமான டெம்பரேச்சரில் இருக்குது. அதுக்காண்டி எனி டைமும் அங்கே வந்து சம்மரே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. டிசம்பர் டு பிப்ரவரி அங்கே பீக் சம்மர் இருக்கும்போதும் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது மிதமான டெம்பரேச்சர் தான் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு ரீசனால் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நியூசிலாந்துக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய க்ரீனரிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஏரி, அப்புறம் நிறைய ஃபாரஸ்ட்டு, நிறைய உயரமான மலைகள், அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து வருஷம் வருஷம் அங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நியூசிலாந்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எந்த பர்டிகுலரான பிளேஸ்க்கு போவீங்கன்றதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.